சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 108 தொடர்ந்து 100 அவசர உதவி சேவையும் பாதிப்பிற்குள்ளாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 108 மற்றும் 100 அவசர உதவி சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 108 சேவை பாதிப்பில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது 100 அவசர உதவி சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 108 அவசர உதவி சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது 100 அவசர உதவி சேவையும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், விவரங்களை வழங்கலாம். மாலதி, சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் பொது மேலாளர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 மணி நேரமாக இந்த தீ என்பது அணைக்கப்படாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக 2ஆம் தளத்தில் அந்த பேட்டரிகள் வைக்கக்கூடிய இடத்துல மின்கசிவு ஏற்பட்டு அந்த தீ விபத்தானது மளமளவன பரவி அந்த தளம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் தளம் 4ஆம் தளம் முழுவதும் புகை மண்டலமாக இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே 108 ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இணையதளம் முடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஆன்லைன் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர தேவையான 100 அவசர தேவை தொடர்பு முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்காக 100 கால்ஸ் பண்றது வழக்கமா இருக்கு. இந்த நிலையில இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அந்த சேவையும் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சேவையை சரி செய்யும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பொதுமழையாளர் டேம் சாலை அண்ணா சாலை அருகே இருக்கக்கூடிய டேம் சாலையில பிஎஸ்என்எல் அலுவலகத்துல பல்வேறு அரசு துறை சார்ந்த இணையதளங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவையில 108 ஆம்புலன்ஸ் சேவை மட்டுமில்லாமல் பல்வேறு சேவைகள் காவல்துறையோட தொலைத்தொடர்பு சேவையும் இந்த சர்வர்கள் இங்க இயங்கிட்டு வருது. இந்த சர்வர்லயும் இந்த தீ விபத்து காரணமாக முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சென்னை முழுவதும் சென்னை உள்ளடக்கிய பல்வேறு பகுதிகளில் இருந்து புகார் தெரிவிப்பதற்காக பொதுமக்கள் புகார் தெரிவிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக 100 அவசர எண் முழுவதுமா தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான தற்போது இந்த தீ விபத்து சரி செய்தால் மட்டுமே இந்த காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்லக்கூடிய அந்த இணையதள சேவையும் தொலைத்தொடர்பு சேவையும் சரி செய்யப்படும் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே மின்துறையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 108 ஆம்புலன்ஸ் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல 4G சேவை பிஎஸ்என்எலோட இணையதள சேவை முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது காவல்துறையோட அவசர சேவை எண்ணும் பாதிக்கப்பட்டதுனால பொதுமக்கள் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள்ல தீயை அணைக்கும் பணி என்பது ஈடுபட்டு இருக்காங்க. தற்போதுதான் புகை மண்டலமாக இருந்த அந்த பகுதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. 2ஆம் தளம் முழுவதும் இன்னும் புகை மண்டலம் அகற்றப்படவில்லை. 8 அடுக்கு மாடிகள் கொண்ட இந்த இடத்துல அனைத்து தளங்கள்லயும் புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறதுனால ஊழியர்கள் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து கண்ணாடிகளும் ஒவ்வொரு தளத்திலும் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் முழுவதுமா உடைக்கப்பட்ட பின்னரே தான் உள்ளே இருக்கக்கூடிய புகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருக்கிறது. தற்போது காவல்துறையோட சேவை என்பது முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் புகார்தாரர்கள் அவசர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் தீயை முழுவதுமாக அணைத்து அதன் பிறகு உள்ளே வேற என்னென்ன சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த 108 அவசர 100 உள்ளிட்ட சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் எத்தனை துறை சார்ந்த சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெளியாகும். தற்போது வரை இந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலதி, ராம்குமார், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.